வந்ததா இல்லையா? அதுக்கு தெரிக்க வரான்ப்பா. And me no right, and me and the safety for you. Okay. And the video you, and me and the ship behind. So many islands. இங்கே ரெண்டு வேகமாக ஓடுது தெரியுதுங்களா? இது மாதிரி ஏகப்பட்ட ரெண்டு இருக்குங்க. ஆனால் கண்ணுக்கே தெரியலாம். அவ்வளோ தூரம் மண் அரிச்சிருக்கு அப்படின்னா கடல் மட்டும் அவ்வளோ தூரம் இருந்ததா? எனக்கு சரியாக தெரில. இங்கே பாருங்க, ஒரு அலை வந்து அடித்து இது மாதிரி ஆயிடுச்சுங்களான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம புக்கெட்டோட அடுத்த பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்டார்க்லிங்லாம் நிறையா பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்க்லிங்கு, பைக்கு, வாட்டர் பைக்கு அது எல்லாமே ஓட்டுறாங்க. ஆனால் வாட்டர் பைக்கு அதுக்கெலாம் வந்து அமௌண்ட்டு. உள்ளே டீப் சி உள்ளே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கும் அமௌண்ட்டுங்க. அது வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இல்லை அப்படின்னா மேலேயே ஓகே அப்படின்னா நம்ம சும்மா இது பண்ணிக்கலாங்க. அது வந்து ஃப்ரீ தான். கயாக்கிங்லாம் கூட இருக்குங்க. கயாக்கிங் அங்கே வராங்க பாருங்கள். இருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், கயாக்கிங் பண்ணிலாம் வராங்க. அதுமாதிரி கயாக்கிங், அது இல்லாமல் வாட்டர்லேயே ஸ்பீட் போட்டு, ஸ்பீட் பைக்கு, அது மாதிரிலாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனியாக அமௌண்ட்டு கொடுத்து தான் நம்ம போகணும். அதுக்கு வந்து 1100 பாட்டு கேட்குறாங்க. அதுக்கு மட்டும் தனியாக. ஸ்நார்க்லிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நார்க்லிங் பண்ணுற கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 1500 பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்குள்ளேயே வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்க இந்த இதுக்குள்ளேயே கொஞ்சம் பாருங்கள். பார்த்தா தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதுக்குள்ளே இருந்தால் தான் சேஃப்டி. இந்த ரோப்பை தாண்டி வெளியே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நமக்கு சேஃப்டி தானே முக்கியம். வாங்க உள்ளே இறங்கலாம். ஃபைனலாக கயாக் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்கோங்க. இந்த ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஆக்டிவிட்டீஸ் வேணுங்கிறவங்க இந்த யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 1200 பாட்டு. இங்கே வந்து 1200 போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம உள்ளே அவங்க கேட்டோம் அவங்க கைடு சொன்னார் 1100 கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள், 20 மினிட்ஸ் வரைக்கும் போட் ஓட்டிக்கலாம். அது 2 பர்சனாக இருந்தால் 1500. 20 பர்சன்ட், சரி 20 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பனானா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்குங்க இங்கே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், எல்லாம் சன் பாத் எடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 100 பாட் 1 ஹவருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:25ங்க. கரெக்டாக 5:25க்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம், சீக்கிரம் வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. 1 ஹவர் டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஜாலியாக அவங்க சுற்றி பார்ப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பெருசாக எல்லாமே ஷாப் தான் இருக்குது. அதேமாரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் தருவாங்க பாருங்க. அந்த சைடு இருக்குது எல்லாமே ஐலாண்டு தானேங்க. ஜெட் ஸ்கை. Yeah, and you ride butter, and me no ride, and me and the safety for you. Okay. And the video you, and me and the ship behind, safety for you, and me video you, okay. And you ride. Yeah. Okay. And 1,000 baht. No, thanks. Okay. இங்கே பாருங்கள், இது மாதிரி ஷாப்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சரக்கு அது மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா லைட்டாக அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நிறையா இருக்குங்க, ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. மியூசிக்லாம் போட்டுட்ருக்காங்க.
செம்ம வைப் பண்ணிகிட்ருக்காங்க உள்ள. அது சில பேர் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்காங்க, ஒரு சிலர் ஓகே அப்படின்றாங்க. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டாக இருந்தாங்க. இது சொல்லப்போனால் ஒரு பிஸ்னஸ் தான். ஏன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக இங்கே வருவோம், வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து நிறுத்திருக்காங்க இந்த ஐலாண்டில். Restroom? Over there. Oh, back side. Okay, thank you. இது ஃபுல்லாக சன் பாத் எடுக்கிறதுக்கு மட்டும்தாங்க இந்த ஏரியா. அது மாதிரி சன் பாத்து ப்ளஸ்ஸு திங்ஸ் வாங்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. விக்கி பாத்ரூம் பின்னாடி இருக்கு. அது இந்த ஏரியாவில் ஒரு விஷயங்க, எல்லா பீச்சும் பார்த்தீங்கன்னா ஒயிட் சாண்ட் பீச் தாங்க. பிளாக் சாண்டு அது மாதிரி வேறு எதுவுமே எல்லாமே ஒயிட் சாண்ட் பீச் தான். அந்த அளவுக்கு இருக்குங்க. செம்ம வைப் பண்ணிட்டு இருக்காங்களா. பூனைக்குட்டி எல்லோ கலர். இங்கே டாய்லெட்டுக்கே பார்த்தீங்கன்னா 20 பார்க்குங்க. இங்கே பாருங்கள், ஒயிட் சாண்டில் ஒயிட் கலர் நண்டு. இங்கே பாருங்க, நண்டு வேகமாக ஓடுது தெரியுதுங்களா. இது மாதிரி ஏகப்பட்ட நண்டு இருக்குங்க, ஆனால் கண்ணுக்கே தெரியல. அது பாரு, இங்கே பாருங்க இங்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்கள், இதோ பூச்செல்லாம் இருக்குங்க. தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுதா. இதெல்லாம் அவ்வளோ தூரம் மண் அரிச்சிருக்கு அப்படின்னா கடல் மட்டும் அவ்வளோதான் இருந்ததா எனக்கு சரியாக தெரில. இங்கே பாருங்க, ஒரு அலை வந்து அடித்து இது மாதிரி ஆயிடுச்சுங்களான்னு தெரியல. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே எவ்வளோ தூரம் வெளியே நீட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு அட்டகாசமான ஒரு தீவுங்க இது. சார், ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு வாங்க. கல்லெல்லாம் பாருங்களே, கலர் கலராக இருக்குது. இது ப்ளூ கலர். இவ்வளோ ஹைட்டு வரைக்கும் தண்ணி ஏறி இருக்காட்டுக்குங்க. ஏன்னா தண்ணி ஏறினா மட்டும்தான் அரிக்கும். இப்படி அரிச்சிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டாக தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ இல்லைனாலும் பிற்காலத்தில் வந்து தண்ணி வரும்போது சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. பாருங்கள், இருக்க எல்லா இதுவும் அரிசி தான் இருந்திருக்கு. அப்படின்னா தண்ணி இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹைட்டாக இருந்திருக்குன்னு பாருங்களேன். வா, இங்கே பாருங்கள், ஏதோ பூச்சிங்க, உங்களுக்கு தெரியுங்களா? ஏதோ பூச்சி குடுகுடுன்னு ஓடுது பூச்சி. அது மாதிரி நண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குங்க. நண்டு ஏகப்பட்ட நண்டு. இங்கே பாருங்க, இங்கேயும் பாருங்க நண்டு. ஏங்க பாரு எவ்வளோ பெரிய நண்டு. இது உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. போனால் அப்புறம் வலிச்சு விட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறான் பாருங்கள். நண்டு ஒயிட் கலர் நண்டும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறையா நண்டு இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஐலாண்டுக்கு வராங்க. அது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் போட்டு எடுத்தும் வரலாம். ஆனால் ப்ரைவேட் போட்டு எடுத்து வந்தோம்னா இதோட காஸ்ட்லியாக தாங்க ஆகும். இதெல்லாம் தண்ணி ஏறி இருக்குது. அது மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட், பாத்ரூம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேரெக்டாகவே தண்ணி எடுத்துக்கிறாங்க.
தாய்லாந்து பூனை. இங்கே இருக்க பூனை பார்த்தீங்கன்னா பிளாக்கு இன்னும் ப்ரௌனு இவ்வளோதாங்க இருக்குது. அது பொசு மொட்டதனமாக இருக்குங்க. இது என்ன மரம்? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மரம். என்ன மரம்டா? பாதாணிக்காய் மரமா இது? பாதாணிக்காய் மரம்னு சொல்கிறேன். அப்புறம் பால் அந்த சைடு போய் பார்க்கலாங்களா? ஓகே ஓகே பாருங்க, அது ஸ்நாக்ஸு ஃப்ரூட்டு ஃபுல் சாலட் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்மளும் ஒன்று வாங்கி ஒரு கோக் வாங்கி குடிப்போம். ஓகே தேங்க்யூ. கோக் விக்கி சாகசம் பண்ண போகிறார். எப்படி தட்டு அங்கே போட அங்கே போ, அப்போ நல்லா தெரியும். ஒரே டீல் ஓப்பன் பண்ணோம். கீழே போட்டுருவோம். அவங்க மட்டும் சொல்லிடுவாங்க பாருங்க, எடுத்து போய் வேஸ்ட் பண்ணுறேன். திரும்ப ஓகே வந்ததா இல்லையா? அதுக்கு தெரிக்க வரான்ப்பா. லைட்டிங்கே வரல கருவம். வேணான்னு பரவாயில்லைங்க, இல்லை ஃபைனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் இந்த ஒய்ஃபோட தொல்லை வந்து தாங்க முடியாமல் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போது ஃபாரினர்கிட்ட பேசணும், நம்ம கூட தான் வந்தார் போட்டில். ஏன்னா சிங்கிளாக என்ன சொல்லி கேட்டார். சிங்கிள்னு சொல்லி சொன்னோம். சொன்னோடனே ஐயோ எனக்கு வீட்டில் கமிட்டடு அதெல்லாம் வந்திருக்கோம், நோ ஃப்ரீடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பேசுகிறாருங்க. பேசிட்டு சரி அப்படியே இந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணலாங்க. ஸ்கூபா டைவ்லாம் இங்கே இருக்குது. ஓரளவுக்கு நடுவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு கூட்டி போய் தான் ஸ்கூபா டைவ்லாம் பண்ணுறாங்க. ஸ்கூபா டைவ் அங்கே பாருங்கள். ஸ்பீட் பைக்லாம் ஓட்டிகிட்டு செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன ஸ்பீட் பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 பாட்டு அதுமாதிரி கேட்குறாங்க. 20 மினிட்ஸ் அது வரைக்கும் போக மாட்டேங்க. அது வரைக்கும் போயிட்டு வீடியோவில் எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 6 மணி வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா சன்செட்டை பார்த்துட்டு போகலாங்க. அந்த ஒரு எல்லை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, ரோப் போட்டு வச்சுருக்காங்க அந்த சைடில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி மேக்ஸிமம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் ஜாலியாக ஹாயாக படுத்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே நம்மளும் இந்த சன்செட்டை பார்த்துட்டு ஜாலியாக நம்ம கிளம்புவோங்க. இந்த அருமையான ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக கிளம்பியாச்சுங்க. இதான் லாஸ்ட் ஐலாண்ட். இந்த ட்ரிப்பில் இருக்கிறதுலே லாஸ்ட் ஐலாண்ட் இதுதாங்க. இது ஒரு பாய் சொல்லிட்டு அழகாக கிளம்பலாங்க. சரிங்களா? நம்ம போட் நின்றுட்டுருக்கு. நம்ம கைடு அங்கேயே வந்துட்டாங்க. வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படியே போய் போட்டில் ஏறி அப்படியே போகலாங்க. நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு ஐலாண்டுங்க இது. வாங்க நான் போட்டில் ஏறிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம போட்டோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ஜின் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் 3 இன்ஜின் வச்சுருக்காங்க. 3மே வந்து ஹோண்டாவோடது தாங்க. 250 அது 250 அது 250. ஓகே நம்ம உள்ளே போயிட்டு முன்னாடியே உட்காரலாங்க.
இங்கேருந்தாங்க நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம். மறுபடியும் இதே இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டோங்க. Everybody, welcome back to Phuket. Before you go back, please check everything. Don't forget anything on board. Your bag, your stuff, your belongings, everything first. Now, me, Kaptan, and our staff want to say thank you so much for joining us today. Thank you for everything. Hope to see you next time. Hope to see you again at Phuket. Okay. Thank you. Thank you. Thank you. Thank you for. Thank you. Have a good day. Thank you. Have a good trip. Thank you. Good service. Thank you. Good. Welcome. Thank you. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணால் கீழே தரேங்க. டிஸ்கஷனில் வேணால் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டேரெக்டாக வந்து புக்கிங் பண்ணீங்க, பார்கின் பண்ணீங்க அப்படின்னா ரேட்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஓகேங்களா? நான் போகும்போது அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட நேம் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரிப்பு வந்து செம்ம சூப்பராகவும் செம்ம என்ஜாய் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேங்க. அதனால் நம்மளை வந்து பயங்கர சேஃப்டியாகவும் செக்யூராகவும் கூப்பிட்டு போயிட்டு பார்க்க வச்செல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிளேஸ் இருக்கும். 7 பிளேஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவிலேயே. செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருந்ததுங்க. உண்மையிலுமே இது கொடுத்த இது அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1400 பாட்டுங்க. அவங்க வந்து 1700 800 என்ன சொன்னாங்க. அங்கே போய் ஒரு இடம் இல்லை, ஒரு இடத்துக்கு 3-4 இடம் போயிட்டு செக் பண்ணி பார்த்தோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தான் இதை போட்டோம். அதுவும் 1500 சொன்னாங்க. நாங்கள் பார்கின் பண்ணி இங்கே வந்து மேக்ஸிமம் பார்கின் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் போய் கடைசி நேரத்தில் இது பண்ணனால எங்களுக்கு எப்படி சொல்கிறது, கடைசி நேரத்தை போய்க்கிறதுனால இல்லை நாளைக்குனா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் போய் ஒரு 5-6 இடத்துல கேட்டிருப்போம். கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இது ஓகே ஆயிடுச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 1400 பாட்டு ஒரு நல்ல டீல் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, வாட்ரு அதெல்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல சர்வீஸ். நீங்கள் அதுவும் இல்லாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி இடத்துல டேரெக்டாக நீங்கள் போய் புக்கிங் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு குறையுங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, நமக்கு அது தேவையில்லை. அதனால் வந்தாச்சு. ஆனால் அது காசு கேட்பாங்க. இதுதான் வந்து நான் இந்த சர்வீஸோட இந்த போட் சர்வீஸ் ஸ்பீட் போட் இந்த டூரோட 1 டே டூரோட நேமுங்க. புக்கெட் பெஸ்ட் ஃப்ரெண்டு கோ அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பர் எப்படி வந்து பாருங்கள். இதுதான் உங்களோட கான்டாக்ட் நம்பர். ஓகேங்களா? பிபி ஐலாண்ட், மாயா அண்டு கே ஐலாண்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களோட பெஸ்ட்டு டூருங்க. சர்வீஸ் வேறு லெவலில் இருந்துங்க. வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. தினம் உங்களுக்கு பெஸ்ட்டு வீடியோவாக வந்திருக்கும். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்டில் உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? பாய். மறுபடியும் இன்னொரு நல்ல பெஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, பாய். ஓகே, பாய். நம்ம டூர் கைடுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. அவங்க டிப்ஸ் கேட்டாங்க. டிப்ஸு ஒரு 50 பாட் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம வண்டி வந்துருச்சுங்க. ஓகே. ஓகேங்க, நம்ம வண்டி வந்துருச்சு. வண்டியை ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம ஹோட்டலில் கொண்டு விட்டுருவாங்க. ஓகே, நம்ம வண்டி ஏறி கிளம்பலாம். டைம் வந்துருச்சு. ஓகே, பாய்.